LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியம் சதகத்துல்லா அப்பா. ஸோ நீங்க நான் பார்க்க போற டுட்டோரியல் என்னன்னா சை-ஃபை செக்யூரிட்டி ரூம், ஹேக்கிங் ரூம் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா கோகுல் ராஜ் அப்படிங்கிற ஒரு சகோதரர். அவர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காரு, ப்ரோ செக்யூரிட்டி ரூம் கொடுங்க ப்ரோ செக்யூரிட்டி ரூம் கொடுங்க ப்ரோ ரொம்ப நாளா கேட்டுருக்காரு. பட் எனக்கு சரியான இமேஜ் ரெஃபரன்ஸ் கிடைக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ நான் அதுக்கு ஒரு இமேஜ் ரெஃபரன்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரூம் வந்து பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் அப்புறம் அந்த கீபோர்டு CPU எல்லாம் இருக்கு இதுல. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஒரு ரூம் ஒன்று செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு பிளெண்டர் ஃபைல் இருக்கும். பிளெண்டர் ஃபைல்ல வந்து நாம இந்த ரூமை ஃபர்ஸ்ட் பண்ணிக்குவோம். ரூம் பண்றது எப்படின்னா ஒரு பிளேன் வச்சுக்குவோம். பிளேன் வச்சு எடிட் மோடுக்கு போய்க்கலாம். எடிட் மோட்ல போயிட்டு நல்ல இந்த மாதிரி பெருசாக்கிக்கலாம். அப்புறம் அந்த ரெண்டு சைடும் செட் பண்ணிட்டு அப்படியே மேல ஓகே. ஸோ நம்மளோட கேமரா வியூ எப்படி வரும் பாத்தீங்கன்னா இந்த இப்படிதான் வரும். இந்த ஓகே. ஸோ நம்ம கேமரா வியூ இப்படிதான் வரும். இப்போ நம்ம வந்து இதுல இந்த ரூமோட ஹைட்டை கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இதை வந்து கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம் இப்படி. ஆயிடுச்சா. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணிடுவோம். ஏன்னா இடையில தேவையில்லாத கேப்ஸ்லாம் உண்டாகணும். இதை மெர்ஜ் பண்ணணும். ஸோ வெர்டெக்ஸ்ல வந்து இதை அப்படி செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு எம் கொடுத்து சென்டர் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ எல்லாமே மெர்ஜ் ஆயிடும். ஓகே ஃபைன். இப்போ நமக்கு இதில் வந்து ரூம்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரூமு இந்த இடத்துல வந்து ஒரு ஜன்னல் ஒன்று வைப்போம். கொடுத்து எஸ்கேப்பு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இப்படி உள்ள இப்படி தள்ளி வச்சிருங்க இதை. ஓகே. ஸோ அது அப்படித்தானே இருக்கு. உள்ள தள்ளி வச்சிடலாம். உள்ள தள்ளி வச்சுட்டு அது அப்படியே இருக்கட்டும். உள்ள தள்ளி வச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ நமக்கு இப்போ ரூம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் அந்த மெயின் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர்லாம் ஃபர்ஸ்ட் செய்யலாம். ஓகே. மானிட்டர் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல இது வந்து கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் மானிட்டர் பண்ணுவோம். மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு கியூப் ஒன்று எடுத்து வச்சுப்போம். எடிட் மோட்ல போயிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி. ஓகே. ஸோ நீங்க எதுவும் ரெஃபரன்ஸ் எடுத்து அளவுக்காக நீங்க வந்து எதுவும் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நான் அந்த மாதிரி இது பண்ணி வச்சிடறேன். நெக்ஸ்ட் இதுல லைட்டா அப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஸ்கேல் பண்ணி வச்சிடறேன். ஓகே. இப்போ இதை தூக்கி என்ன பண்றேன்னா இதை தூக்கி இங்கிட்டு ஸோ அந்த மாதிரி இங்கிட்டு வச்சிருவோம். சவுத்துல மாற்ற மானிட்டர் இது ஓகேங்களா. இது எடிட் மோட்ல வந்துட்டு என் மானிட்டர் பின்னாடி எப்படி இருக்குன்னு ஒரு எட்டு பாத்துக்கிறேன். ஓகே. என் மானிட்டர் பின்னாடி எப்படி இருக்குன்னா இப்படி ஸ்கேல் பண்ணிட்டு கொடுத்து இப்படி கொண்டு வந்துருவோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணா இது மாதிரி நமக்கு வந்து 3 மானிட்டர் தேவை. ஸோ இது வந்து மானிட்டர் 1ன்னு வைப்போம். ரூம் எனேபிள் பண்றேன். ஸோ மானிட்டர் 3 மானிட்டர் தேவை. அதுல அப்படித்தானே இருக்கு பாருங்க. 3 மானிட்டர் இருக்கா அதுல. என்னங்கடா இது, இந்த ஷிஃப்ட் ஏன் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குன்னு தெரியல. இதை லைட்டா அப்படி ரொட்டேட் பண்ணிடுவோம்.
அதே மாதிரி இதே லைட்டா அப்படி ரொட்டேட் பண்ணிடலாம். பக்கத்துல கொண்டு வச்சிடலாம் அப்படி. ஓகே, அடுத்து இன்னொரு ஒரு மானிட்டர் ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்றேன். காப்பி பண்ணி அதை என்ன பண்ணேன்னா மேல கொண்டு வச்சிடறேன். இதை வந்து ஸோ ஸ்ட்ரைட்டா வச்சிடும் அப்படி. இதை வந்து சின்ன மானிட்டர். இது எடிட் மோட்ல போய் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து இது ஸ்கேல் பண்ணி, ஏன்னா ஆப்ஜெக்ட் மோட்ல நம்ம ஸ்கேல் பண்ணலாம். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து 1:1 ஸ்கேலிங்கே பண்றோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து மானிட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து அதுல என்ன இருக்கு, ஒரு கீபோர்டு ஸ்டாண்டோட ஒரு கீபோர்டு இருக்கு கரெக்டா. ஸோ அந்த கீபோர்ட் பண்ணணும். ஸோ கீபோர்ட் பண்ணதுக்கு நம்ம இதை வந்து மானிட்டர் 2 நோப்போம். மானிட்டர் 2, மானிட்டர் 3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கீபோர்ட் பண்ணணும். கீபோர்ட் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கியூப் எடுத்துக்கலாம். கியூப் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மேலே தூக்கிட்டு வச்சுக்கோம். ஓகேங்களா, எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை எடிட் மோடுக்கு போங்க, டேப் அடிச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இதை எக்ஸ்ல ஸ்கேல் பண்ணிக்கலாம். செட்ல ஸ்கேல் பண்ணி இந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலாக கீபோர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பா ரெஃபரன்ஸ் எடுத்தே ஆகணும். காரணம் என்ன, கீபோர்ட்ல வந்து நீங்க கீஸ்லாம் வைக்கணும் பாத்தீங்களா, அந்த கீஸ் வைக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து தான் ஆகணும். ரெஃபரன்ஸ் எடுக்காம முடியவே முடியாது. ஓகேங்களா, ஸோ கீபோர்டை நான் இப்படி வைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கீபோர்டை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து இதுக்கு கீபோர்டுக்கு நான் ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுனா நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க கீபோர்டு பாத்தீங்களா அதையே வந்து நான் ரெஃபரன்ஸா யூஸ் பண்றேன். எப்படின்னா எடிட் மோட்ல வந்து ஒரு கியூப் வச்சிருக்கேன் அந்த இடத்துல. ஓகேவா, ஸோ இங்கே செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட், ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு கியூப் ஒன்று வச்சிருங்க. ஸோ அந்த கியூபை அப்படியே காப்பி பண்ணுவோம். பெட்டர் நம்ம வந்து ஒரு இது எடுத்துடலாம். கம்ப்யூட்டர் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஒரு இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த இமேஜ் என்ன பண்ணா ஃபைலு இம்போர்ட் இமேஜ் எஸ் பிளான் டிஃபால்ட்டா இருக்காது. ஸோ நீங்க வந்து ஆடான்ஸ்ல போய் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இதானது. ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்படி ரொட்டேட் எக்ஸ் 90 டிகிரி, ஐயோ சே, ரொட்டேட் ஒய் 90 டிகிரி, ரொட்டேட் ஜெட் 270 டிகிரி, சாரி ரொட்டேட் ஜெட் 180 டிகிரி. ஓகே, ஸோ இதை ஐயோ மறுபடியும் நான் தப்பா தான் வச்சேன். ரொட்டேட் ஜெட் 180 டிகிரி. ஓகே, ஐயோ இதுதான் கரெக்டானது. ஓகே, ரொட்டேட் ஒய் 180 டிகிரி. ஓகே, இது கரெக்டானது. ஸோ இப்போ என்னோட இதை ரெஃபரன்ஸா வச்சு நான் என்னோட கீபோர்டை வந்து நான் எடிட் பண்றேன். சரிங்களா, இந்த மாதிரி சைஸை சின்னதாக்கிக்கிறேன். நெக்ஸ்ட் கீஸுக்கு வந்து என்ன பண்ணேன்னா ஒரு கியூப் எடுத்து நான் அந்த இடத்துல ஸ்கேல் பண்றேன். ஸ்கேல் பண்ணிட்டு இந்த மாதிரி பின்ன நம்ம டெக்ஸ்டருக்கு நம்ம ரெடி பண்ணும்போது என்ன பண்ணோம்னா இந்த இப்போ நம்ம வச்சிருக்கோம்ல அந்த இமேஜ், இதையே கூட நம்ம டெக்ஸ்டரா யூஸ் பண்ணலாம். ஐயோ என்னடா இது, இந்த ரொட்டேஷன் ப்ராப்பரா ஒர்க் ஆக மாட்டேங்குது எனக்கு. ஓகே, இந்த இது இப்படி லைட் அப்படி அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஜஸ்ட் இப்படி இதை செலக்ட் பண்ணிட்டு நல்ல ஸ்கேல் இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணி இப்படி வச்சிருவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நீங்க இதுக்கு அரே மாடிஃபையர் போட முடியாது. காரணம் என்னன்னா நீங்க ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்கீங்க. ஓகே, ஸோ அதனால அரே மாடிஃபையர் போட முடியாது. வேணா நீங்க அரே மாடிஃபையர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்போ அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை, உங்களை குழப்ப விரும்பல. அதனால நான் வந்து ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி வச்சிடுறேன். ஒன்று 2 3 4 இன்னும் 4 5 6 7 கீ இருக்கு கரெக்டா. ஸோ 1 2 3 4 5 6 ஃபர்ஸ்ட் இந்த 6 அப்படியே காப்பி பண்ணி ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி இங்க இப்படி வச்சிடுறேன். ஓகே,
ஓகே, இப்போ என்ன பண்ணேன்னா அடுத்து உள்ள கீ வந்து கொஞ்சம் கொஞ்சம் லென்த்தியான கீ, அதாவது இந்த ஸ்லாஷ் கீ இருக்குல்ல அது கொஞ்சம் லென்த்தியானது. அதனால நான் வந்து இதை அப்படியே கொஞ்சம் காப்பி ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி வச்சுட்டு லைட்டா எக்ஸ்ல கொஞ்சம் அப்படி பெருசாக்கிடுறேன். ஆயிடுச்சா? இப்போ அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை அவ்வளோத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு காப்பி பண்றோம். மவுஸ் கர்சர் அங்க வச்சுட்டு எல்ல பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே எல்லாம் காப்பி ஆகும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே 11னா இப்போ எத்தனை காப்பி பண்ணிருக்கீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ ஷிஃப்ட் எல் கொடுத்துட்றேன். இப்போ அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து கீழே கொண்டு வர்றேன். ஜி கொடுத்து லைட்டா எக்ஸ்ல அப்படியே ஆஃப்செட் பண்ணி வச்சிருவோம். இதை ரைட்ல அப்படியே எக்ஸ்ல அப்படியே ஆஃப்செட் பண்ணி வச்சிருவோம். நெக்ஸ்ட் என்டர் கீக்கு இதை அப்படியே காப்பி பண்ணி ஓகே ஆயிடுச்சா? ஸோ இப்போ இது மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா எல்லா கீஸுக்கும் இந்த மாதிரி காப்பி பண்ணி வைங்க. ஸோ எனக்கு டைம் எடுக்குன்னா அதை பாஸ் பண்ணிட்டு நான் காப்பி பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ நான் இதுல எல்லா இதையும் வச்சுட்டேன். ஸோ நான் அந்த கம்ப்யூட்டர் கீபோர்டுங்க அந்த இதை நான் டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாருங்க என்னோட கீபோர்டு வந்து ஆக்சுவலாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. என்னன்னா இப்போ நான் எல்லா கீயும் செலக்ட் பண்ணணும். பட் எனக்கு ரொம்ப ஒன்றா செலக்ட் பண்ணா கஷ்டம். இங்க வச்சுட்டு எல்ல பிரஸ் பண்ணி டிஃபால்ட்டா உள்ள அந்த இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா இதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் செலக்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம்னா சைடு வியூல வரேன். சைடு வியூல வந்துட்டு இப்படி பண்ணிட்டு போலாம். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு அங்க அதை ரிசீவ் பண்ணிட்டு சைடு வியூல வந்துட்டு டிசெலக்ட் பண்ணிட்டு இந்த டாப்பை மட்டும் செலக்ட் பண்றேன். வயர் ஃப்ரேம் வியூல வந்து இந்த டாப் எல்லா இதோட டாப் ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இதுல இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் வாங்க. இது என்னன்னா இப்போ நான் வந்து இதை நான் எல்லாத்தையும் ஸ்கேல் பண்ண என்ன ஆகும்னா எல்லாம் அதுவே அதோட அதுக்கும் ஆக்சிஸ்ல ஸ்கேல் ஆகும். பட் நான் இதை மீடியன் பாயிண்ட் வச்சு ஸ்கேல் பண்ண என்ன ஆகும்னா எல்லாம் சென்டர் பாயிண்ட் நோக்கி ஸ்கேல் ஆகும். பட் எனக்கு அப்படி வேண்டாம். ஸோ எல்லாமே சின்னதாகணும் தனியா. அதோட ஆக்சிஸ்ல சின்னதாகணும்னா இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் வந்து நான் ஸ்கேல் பண்ணா அப்படி சின்னதா ஸ்கேல் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு கீபோர்டு வந்து ரெடி ஆயிருச்சு. பட் கீபோர்டு கொஞ்சம் ஓவர் பெருசா இருக்கனால கீழே செலக்ட் பண்ணிட்டு இப்படி கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து கீபோர்டு வந்து ரெடி ஆயிருச்சு. ஓகே, ஸோ இதை நான் அடிச்சு தூக்கிடுறேன். ஓகே ஃபைன். இப்போ நமக்கு வந்து கீபோர்டு ரெடி ஆயிருச்சு. ஸோ கீபோர்டு வந்து அப்படியே அந்த இடத்துல தொங்காது இல்ல, ஒரு ஸ்டாண்ட் ஒன்று செட் பண்ணிடுவோம். ஸ்டாண்ட் செட் பண்றது எப்படின்னா இது வந்து கீபோர்டு இது ஸ்டாண்ட் செட் பண்றதுக்கு ஒரு சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன். நல்ல சின்னதாக்கிடுவோம் இதை. GX ஓகே, ஸோ அந்த இதை வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஓகே, ஸோ இதை இங்கிட்டு வச்சிடலாம். அப்புறம் எடிட் மோட்ல போயிட்டு இதை கொஞ்சம் எக்ஸ்ல ஸ்கேல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க ஒரு இது, அப்புறம் அப்படியே காப்பி பண்ணி இந்த பக்கம் ஒரு காப்பி வச்சிருவோம். ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட். ஸோ அந்த இடத்துல ஒரு கியூப் ஒன்று வைப்போம். கொஞ்சம் இந்த கியூபை எக்ஸ்ல இப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம். அப்புறம் இது அப்புறம் ஓகே, அது அங்க இருக்குல்ல. இப்போ இதுல 3D கர்சர் வந்துட்டு இங்க எல்ல செலக்ட் பண்ணா இது மட்டும் செலக்ட் ஆகும். அதை அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்குவோம். ஆயிடுச்சா? இப்போ இந்த 3 கியூபையும் அப்படியே மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு காப்பி எடுத்து இந்த பக்கம் போடுவோம். நான் மறுபடியும் மீடியன் பாயிண்ட் ஆக்கிடுறேன். ஓகே, ஸோ இப்போ
ஸோ இந்த கீபோர்டை எடுத்து என்ன பண்ணலாம்னா கரெக்டாக அங்கிட்டு கொண்டு வச்சிடும். அப்படி ரொட்டேட்டு இப்போ கீபோர்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்துடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மவுஸ் பேட் வச்சு ஒரு மவுஸ் வச்சுக்குவோம். ஸோ இது வந்து நான் என்ன பேர் வைக்கிறேன்னா கீபோர்டு ஸ்டாண்டு. ஸோ ஒரு மவுஸ் பேட் வச்சு ஒரு மவுஸ் வைக்கணும். ஸோ மவுஸ் பேடுக்கு அதுக்கும் நம்ம அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மவுஸ் செஞ்சிடலாம். மவுஸ் செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு கியூப் எடுத்துக்குவோம். ஸோ அந்த கியூப் எடுத்து வைப்போம். இந்த ரூமை டிசேபிள் பண்ணி விட்டுருவோம். எடிட் மோட்ல போயிட்டு ஸோ இதுக்கு நான் ரெஃபரன்ஸ்க்கு என்னோட மவுஸே யூஸ் பண்றேன். ஓகே, இதுக்கு நான் சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் அதை போட்டுருவோம். ஸோ ஒரு இது இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், ஒரு வியூ அப்படியே இருக்கட்டும். ஓகே, 2 வியூ இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இந்த மேலே உள்ளதை அப்படியே கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல அப்படி ஒரு இது பிறகு ஒரு லூப் கட் போட்டுடுவோம். சாரி, தப்பு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இங்கே லூப் கட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நாம கண்ட்ரோல் பி கொடுத்து பவல் பண்ணிக்கலாம் இப்படி. ஓகே, இதை இப்போ என்ன பண்ணலாம்னா இதை நல்ல இப்படி கீழே இந்த மாதிரி கொண்டு வந்துப்போம். அதுக்கப்புறம் இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு நல்ல இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது பவல் பண்றதுக்கு பதிலாட்டு வேற பண்ணலாம். இந்த இடத்துல கண்ட்ரோலா 2 லூப் கட் போடுறேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு எஸ், அப்புறம் இதை செலக்ட் பண்ணிட்டு முன்னாடி மூவ் பண்ணி வச்சுக்கோ நமக்கு தேவையான அளவுக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த ரெண்டையும் செட் பண்றேன். இப்போ இந்த ரெண்டையும் செட் பண்ணி ஆயிடுச்சா. அப்புறம் இந்த இடத்துல இந்த ரெண்டையும் செட் பண்றேன். மறுபடியும் இண்டிவிஜுவல் ஆரேஞ்சஸ் வரேன். வந்துட்டு இ கொடுத்து எஸ்கேப்பு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நமக்கு மவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ இதை நம்ம மவுஸாக யூஸ் பண்ணால் இது நெக்ஸ்ட் மவுஸோட ஒயர் போடணும்ல. ஸோ அதுக்கு அதெல்லாம் நம்ம வந்து இதில் பண்ணிடலாம், கர்வ் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நாம மவுஸ் பேடு அந்த ஸ்டாண்டு ஒன்று செய்யணும். அதுக்கும் கீபோர்டு ஸ்டாண்ட் எப்படி பண்ணணும், கீபோர்டு ஸ்டாண்டு பண்ணணும் அதே மாதிரி மவுஸ் ஸ்டாண்டு பண்ணணும். ஸோ அதுக்கும் நான் என்ன பண்றேன்னா அந்த கீபோர்டு ஸ்டாண்ட் இருக்குல்ல அதையே அப்படி ஒரு காப்பி எடுத்துட்டு வைக்கிறேன். வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நான் இது வந்து மவுஸ் ஸ்டாண்டுன்னு வச்சுக்கோம், மவுஸ் ஸ்டாண்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஷிஃப்டர்ஸ் கொடுத்து ஐயோ கர்சர் கர்சர் டு செலக்டட். அப்புறம் இங்கே வந்து ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். அந்த கியூப் நல்லா சின்னதாக்கிக்கும் இப்படி. அப்புறம் ஜி கொடுத்துட்டு மேலே நல்லா மூவ் பண்ணி வச்சுக்குவோம். ஆயிடுச்சா. இப்போ நம்ம இந்த மவுஸ் அங்கே போகணும். ஸோ நம்ம 3D கர்சர் ஆல்ரெடி அங்கே இருக்கு. இப்போ ஷிஃப்டர்ஸ் கொடுத்து செலக்ஷன் டு கர்சர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மவுஸ் அங்கே போயிடும். ஸோ மவுஸோட சைஸை வந்து கொஞ்சம் சின்னதாக்கிங்க, இப்படி ஸ்கேல் பண்ணி சின்னதாக்கிடலாம். சாரி, எடிட் மோடில் போயிட்டு இப்படி சின்னதாக்கும், அதான் நமக்கு நல்லது. ஓகேங்களா. இப்போ இந்த மவுஸை வந்து என்ன பண்ணான்னா ரொட்டேட்டு Z 180 டிகிரி. ஓகே, ஸோ ஒயர்லாம் நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒயர் போடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அதில் என்ன இருக்குன்னா அங்கே ஒரு அந்த இதில் எப்படி இருக்கு, ஒரு சேர் இருக்கு கரெக்டா. ஸோ ஒரு சேர் இருக்கு. ஸோ அந்த சேர் பண்ணணும்னா மானிட்டர் இருக்கு, மானிட்டர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல முடிச்சிடலாம். இது வந்து மவுஸ் இருக்கு. ஸோ மானிட்டர் இருக்கு. மானிட்டர் வந்து ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். ஸோ அந்த கியூப் எடுத்து இங்கே கொண்டு வைப்போம். ஸோ ஆல்ரெடி மானிட்டருக்கு நான் ஒரு இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஓகே, இதுதான் என்னோட CPU. ஸோ என்னோட ரெஃபரன்ஸுக்கு நான் இதை யூஸ் பண்ணி நான் CPU பண்றேன். ஸோ இது என்ன பண்ணலாம்னா நம்ம
எடிட் மோட்ல போய் ஒரு கண்ட்ரோலா லூப் கட் போட்டுருவோம். லூப் கட் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வழக்கமா பண்றது தான். இதுல ஒரு சைடு அடிச்சு தூக்கிட்டு மிரர் மாடிஃபையரை போட்டுருவோம். நான் இதுல எனக்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னா மிரர் மாடிஃபையரை தூக்கிட்டு இந்த பக்கத்தை அடிச்சுட்டு மிரர் மாடிஃபையர் போடுவோம். ஓகே, அதுக்கு என்ன காரணம் நான் சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பக்கத்தை அடிச்சு நம்ம மிரர் மாடிஃபையர் போடுவோம். ஓகே, இதுல கிளிப்பிங் எனேபிள் பண்ணி விட்டுருவோம். இது ரெண்டு எனேபிள் பண்ணி விட்டுருவோம். ஸோ இப்போ வந்து நாம இதோட மாடலிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ CPU வந்து முக்கியமானது கம்ப்யூட்டர்ல. ஸோ ஓகே, கொஞ்சம் இப்படி பெருசா பண்ணுவோம். ஸோ CPU வந்து கீழே இருக்கிற மாதிரி பண்ணுவோம். சரிங்களா, நம்ம CPU வந்து கீழே தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ CPU கீழே இருக்கு. நெக்ஸ்ட் கொஞ்சம் கீழே பண்ணி வச்சிடறேன். இதுல பாத்தீங்கன்னா இப்படி இந்த ஷேப்பை பாருங்க. நீங்க நல்லா அந்த ஷேப்பை பாருங்க. கீழே இப்படி வருது, திரும்பி மேல நல்லா போகுது. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். இதுக்கு என்ன பண்ணா கீழே ஒரு கண்ட்ரோலர் லூப் கட் போட்டு விட்டுருவோம். இப்போ அந்த ரூமை கொஞ்சம் டிசேபிள் பண்ணி வச்சிடறேன். அது கொஞ்சம் விசிபிலிட்டிக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு. இப்போ இதுல வந்து GX இந்த மாதிரி. அடுத்து இதை செலக்ட் பண்ணிட்டு GX இந்த மாதிரி தான் வருது ஷேப் வந்து. ஸோ அந்த மாதிரி தான் வருது கரெக்டா. ஸோ அப்படி போட்டுடலாம். நெக்ஸ்ட் முன்பகுதியை வந்து நம்ம எப்படி பண்ண போறோம்னா இதுல வந்து ஒரு லூப் கட் போடுவோம். கண்ட்ரோலர் லூப் கட் போட்டு விட்டுட்டு ஸோ இதை வந்து GY ஆயிடுச்சா. இப்போ இதுலயும் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் மேல உள்ளதை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி, அதே மாதிரி கீழே உள்ள பகுதியை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பின்னாடி இப்படி. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இதையும் செலக்ட் பண்ணிட்டு மேல உள்ளதை விட்டுருலாம். கொடுத்து எஸ்கேப்பு, ஐயோ அல்ட் கொடுத்து இண்டிவிஜுவல் ஆர்ஜின்ஸ். ஐயோ இது எப்படி பண்றது? ஏன்னா நான் கொடுத்தா எல்லாமே ஜாயிண்டா இருக்கு. ஸோ எல்லாம் அப்படியே வருது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத தனித்தனியாவே நம்ம பார்த்துக்கலாம். கொடுத்து கொடுத்து எஸ்கேப்பு ஸ்கேலு, மறுபடியும் கொடுத்து உள்ள கொண்டு போயிடலாம். மறுபடியும் கொடுத்து எஸ்கேப்பு ஸ்கேலு உள்ள கொண்டு போயிடலாம். ஓகே, ஸோ நமக்கு இப்போ மானிட்டர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதான் நம்ம மானிட்டர். ஸோ மானிட்டர் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கீழே இப்படி ரூமோட ஓரத்துல ஒரு சைடில் வச்சிரும். ஐயோ ரொம்ப அந்த பக்கம் போயிடுச்சா. ஓகே, கீழே அப்படி வச்சிரும் எப்படி. ஓகே, ஸோ இப்போ நமக்கு மானிட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சர்வர் இது இருக்கு, அந்த சர்வர் ஏரியா இருக்குல்ல, அந்த பெரிய சர்வர் இருக்கு, அது வேணும். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான் நமக்கு. இது வந்து மானிட்டருங்க பாருங்க, இது CPU இது. நெக்ஸ்ட் சர்வர் வந்து பண்ணணும். சர்வர் வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பெரிய கியூப் ஒன்று எடுத்து வச்சுருவோம். எடிட் மோட்ல போய் ஓகே, ஸோ சர்வர் இதுதான். இதுல கொஞ்சம் அப்படி ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாம் நம்ம டெக்ஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுல. நெக்ஸ்ட் நாம இதுல வந்து வேற என்னென்ன பண்ண இருக்கு, ஒரு ஷேர் பண்ணணும். ஷேர் பண்றது வந்து இது வந்து நம்ம சர்வர்னு வச்சிருவோம். ஸோ ஷேர் வந்து தனியா பண்ணலாம். ஸோ ஷேர் பண்றது ரொம்ப சிம்பிள் தான் நமக்கு. அது என்ன பண்ணலாம்னா ஸோ ஆல்ரெடி ஒரு ஷேர் இருக்கு, நான் அதை வேணா எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு டைம் இல்லை பாத்தீங்களா, இல்லைன்னா சப்ஸ்கிரைபர் வேற போச்சுப்பீங்க. ஓகே ஃபைன், ஷேர் பண்ணிடுவோம். ஷேர் தானே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, செஞ்சிடலாம்.
எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணி வச்சுட்டு ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு வேர்ல்ட் ஆரிஜின். ஓகே, அந்த சேர் எப்படி இருக்கு? ஓகே, ஒரு கியூப் வரேன், ஃப்ரண்ட் வியூ வரேன், கண்ட்ரோலர் லூப் கட் போடுறேன், ஒரு சைடை அடிச்சு தூக்கிறேன், இந்த சைடு அடிச்சு தூக்கிடுறேன், ஃபேஸு இதில் மிரர் மாடிஃபயர் போடுறேன், மிரர் மாடிஃபயர் கிளிப்பிங் எல்லாம் எனேபிள் பண்ணுங்க, ஸ்கேல் பண்ணி ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ கடை முடிக்கணும். ஆனால் டுட்டோரியல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சில பேருக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது, என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. அதனால டுட்டோரியல் வந்து எவ்வளோ சிம்பிளாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது என்னன்னா, இந்த cgtrader.com நான் வந்து மாடல் அப்லோட் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும், நான் லிங்க் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அதை மாதிரி இப்போ இன்னொரு ஒரு வெப்சைட் நான் ஒன்று இருக்கு, அதுலேயும் நான் வந்து மாடல்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பேர் என்ன பேருன்னா 3dexport.com. 3dexport.com ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாடல்லாம் இப்போ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். 3D மாடல்ஸ்லாம் வந்து நான் வாங்கிக்கலாம், நீங்கள் விற்றுக்கலாம், மணி ஏர்ன் பண்ணலாம் அது மூலமாட்டு. ஸோ அந்த வெப்சைட் வந்து அதுலேயும் நான் வந்து ஒரு இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் யாராவது ஒரு 3D மாடல் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். விலையும் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட என்னோட எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா $5 $6 அந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி $5 தான் இருக்கும். அதுக்கு $5 அதிகமாக இருக்காது. ஒன்லி ஹை பாலி மாடல்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் தான் நான் அதிகமான ரேட்டுக்கு வைக்கிறேன். ஸோ லோ பாலி இந்த கேம் ரெடி மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான் ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் விற்கிறேன். நீங்கள் வாங்குறதா தான் வாங்கிக்கலாம். நான் லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி cgtrader.com நான் வந்து விற்கிறேனோ அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து இந்த வெப்சைட் பேர் 3dexport.com. ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஒரு தடவை போய் பார்த்துருங்க. வாங்குறா இருந்தால் தாராளமாக வாங்கலாம், நல்ல வெப்சைட் தான், நம்பி வாங்கலாம். ஓகே ஃபைன். அடுத்தது இதில் வந்து இதில் அப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். அடுத்து இதை செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணி கொடுத்து இப்படி எக்ஸ்ட்ரூடு. அதே மாதிரி இந்த இதை வந்து இப்படி பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோலர் லூப் கட் இப்படி போட்டுவிடுவோம். போட்டு விட்டுட்டு ஸோ லோ பாலியில் தான் பண்ணுறோம் நாம. ஓகே, ஸோ அதனால நம்ம சிம்பிளாக பண்ணி முடிப்போம். இதை இப்படி பண்ணால் ஒரு சப்டிவிஷனல் சர்ஃபேஸ் போட்டு பார்க்கலாமா? ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் போட்டுருவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இந்த கைப்பிடி இந்த வருது இல்லை, ஸோ இது வரணும். இது வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இங்கேருந்து எடுத்து இங்கேருந்து எடுக்கணும். இதை இது ஒரு கண்ட்ரோலர் லூப் கட் போடுவோம். போட்டுட்டு நம்ம இந்த பக்கம் நெக்ஸ்ட் இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படி உள்ள அப்படி தள்ளி விடுவோம். இதை உட்கார இடத்த வந்து என்ன பண்ணான்னா கொஞ்சம் பெருசாக்கி விடுவோம். இப்படி ஓகே, ஸோ இதை வந்து இப்படி மேலே இப்படி தூக்கிக்குவோம். தூக்கி வச்சாச்சா. நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே இந்த இது கொடுக்கணும்ல, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல நான் வந்து அப்ளை கொடுத்துட்றேன். சப் டிவிஷனல் சர்ஃபேஸை வந்து அப்ளை கொடுத்துடலாம். ஓகே, அப்ளை கொடுத்து இப்போ கீழே வந்து ஒரு மிரர் மாடிஃபை அப்ளை கொடுத்துட்டேன். இப்போ எடிட் மோடில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சிலிண்டர் ஒன்று வைப்போம்.
இந்த இடத்துல இப்படி கொண்டு வச்சிடலாம் இதை. இப்போ shift cursor to selected போவோம். இந்த இடத்துல மறுபடியும் ஒரு சிலிண்டர் ஒன்று வைப்போம். ஆனா அந்த சிலிண்டரோட வெர்டிசஸ் பாத்தீங்கன்னா 5 வைங்க. நல்லா அந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ்லேயே இருக்கட்டும். இதை செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு Alt E கொடுத்து எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் ஃபேஸஸ் வாங்க. நல்லா அப்படி எக்ஸ்ட்ரூட் ஆகட்டும். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரூட் ஆன உடனே கீழே இப்படி G கொடுத்து கீழே இப்படி கொண்டு வந்துருங்க. ஆயிடுச்சா? ஸோ இதை அப்படியே நம்ம விட்டுறலாம். ஸோ நமக்கு சேர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சேரை தூக்கி அப்படியே நம்ம கம்ப்யூட்டருக்கு பக்கத்தில் வச்சிருவோம். ஓகே, ஸோ கம்ப்யூட்டருக்கு பக்கத்தில் இந்த சேரை வச்சிடலாம். ஸோ இப்படி இருக்கட்டும் அந்த சேரு. ஓகே, நமக்கு சேர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நமக்கு வேற கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நமக்கு வேணும் கரெக்டா. ஸோ நமக்கு புக்ஸ் எல்லாம் வேணும். ஸோ அந்த புக்ஸுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த புக் டெக்னிக். நான் இன்டீரியர் டிசைன் அதில் வந்து நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ நம்ம புக்ஸுக்கு என்ன பண்ணோம்னா இது வந்து சேர் கரெக்டா. சேர் அவனை தனியாக உள்ள போட்டோம். இதை வந்து புக்ஸ்ன்னு மாற்றிடும். புக்ஸ். ஸோ புக்ஸுக்கு நாம வந்து 3D கர்சர் இந்த பக்கம் கொண்டு வருவோம். Shift to cursor to selected. இப்போ அங்கே வந்து கியூப் வைப்போம். கியூப்ல தான் நமக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கியூப் வந்து இங்கே கொண்டு வைப்போம். இது அப்படி மேலே மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றா அப்படி அடிக்க வைப்போம். ஸோ இதுக்கெல்லாம் டெக்ஸ்சர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ரூமுக்கு வந்து ஒரு லைட் ஒன்று வச்சிருவோம் நம்ம மேலே. ஸோ லைட் வந்து ஒரு டியூப் லைட் மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா எப்பவுமே வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது மேலே லைட் இருக்கணும், இல்லைன்னா கண்ணுக்கு இது கேடு. அதனால இதை வந்து நம்ம ஒரு லைட் ஒன்று வச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எமிசிவ் மெட்டீரியல் கொடுக்கக்கூடிய ஒரு லைட் இது. ஓகேங்களா? ஸோ இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் லைட்டு. இது ஒரு சிலிண்டர் வைப்போம். சிலிண்டரோட வெர்டிசஸ் வந்து 24 வச்சுக்கலாம். ஓகே, எடிட் மோட்ல போய் ரொட்டேட் எக்ஸ் 90 டிகிரி, ரொட்டேட் செட் 90 டிகிரி. நல்லா ஸ்கேல் பண்ணிக்கலாம். எப்படி ஜி கொடுத்து இப்படி கீழே இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ல இப்படி நல்லா ஸ்கேல் பண்ணிப்போம். ஸோ அந்த டியூப் லைட் வந்து என்ன பண்ணோம்னா கரெக்டா இந்த இடத்துல கொண்டு வச்சிருவோம். இப்படி இல்லைன்னா டியூப் லைட் வேணாம். டியூப் லைட்டுக்கு பதிலாக நாம நார்மலான ஒரு சிம்பிளான ஒரு லைட்டே வச்சிருவோம். இந்த ஆஃபீஸ்லாம் இருக்கும்ல, ஐடி கம்பெனிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி. ஓகே, ஸோ சிம்பிளாக இப்படி ஒரு ரூமில் வந்து மேலே ஒரு லைட் ஒன்று இங்கே வச்சிடலாம். இப்படி ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் இந்த வயர்ஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ இந்த வயர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வந்து நம்ம அந்த இது யூஸ் பண்ணுவோம். வயர்ஸ். ஸோ வயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கர்வ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்லித்தரேன். ஸோ நான் சிம்பிளாக நான் கொஞ்சம் ஒயர் வச்சு போட்டு காமிக்கிறேன். அதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
ஸோ ஆல்ரெடி ஒரு 3D கர்சர், என்னோட 3D கர்சர் இங்கே கொண்டு வரேன். ஷிஃப்ட் எஸ் கர்சர் டு செலக்டட் பாத். ஸோ இந்த பாத் இருக்குல்ல, ஒரு பாத் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அந்த பாத் எடிட் மோட்ல போயிட்டா அந்த பாத் நமக்கு இருக்கும். ஸோ இதை அப்படியே மூவ் பண்ணி ரொட்டேட்டு individual ஆர்கனைசேஷன் மீடியன் பாயிண்ட் ரொட்டேட் டு செட் 90 டிகிரி ஆயிடுச்சா. ஸோ சிபியூல இருந்து எத்தனை ஒயர் போகும் தெரியுமா? பவர் கேபிள் ஒன்று போகும், விஜிஏ கேபிள் ஒன்று போகும். கரெக்டா? ஸோ பவர் கேபிளும் விஜிஏ கேபிளும் போகணும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வேற என்னது, இந்த மவுஸு கீபோர்டு அதுக்குண்டான ஒயரும் வந்து தனியா போகும். கரெக்டா? இந்த பக்கம் நீண்டு நிக்குது பாத்தீங்களா? அப்படி நீண்டு நிக்க கூடாது, உள்ளதான் இருக்கணும் அது. இப்ப எடிட் மோட்ல வந்துட்டு ஜி கொடுத்து இப்படி மேல ஒரு இது ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 இதுக்கும் கொடுத்துக்குவோம், 3 மானிட்டருக்கும் வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்துடலாம் இப்படி. ஸோ இங்க ஒரு ஒயர் போகுது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இது அப்படியே எல்லாத்தையும் சொல்லணும். ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இதுல இருந்து ஃபர்ஸ்ட் கீபோர்டுக்கு கொடுத்துருவோம், கீபோர்டு மவுஸுக்கு. நெக்ஸ்ட் எக்ஸல் அப்படி மூவ் பண்ணிட்டு கீபோர்ட்ல கொண்டு அந்த ஒயரை கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு மூவ் பண்ண கஷ்டமா இருக்கு, விசிபிலிட்டி கஷ்டமா இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. பட் அது ஒர்க் ஆகுமான்னு தெரியலையா? ஏன்னா சில சமயம் அது ஒர்க் ஆகாது. ஷிஃப்டர்ஸ் கொடுத்து செலக்டட் ஆப்ஜெக்ட் அது கொடுக்குறது. நான் என்ன பண்ணேன், என்னோட இதை நான் இங்கே செலக்ட் பண்றேன். சும்மா இந்த இடத்த செலக்ட் பண்றேன். ஷிஃப்டர்ஸ் டு கர்சர் டு செலக்டட் கொடுக்குறேன். கொடுத்தாச்சா? இவங்க 3D கர்சர் அந்த பக்கம் போயிடுச்சு. என்னோட இதை செலக்ட் பண்றேன், இந்த ஒயரோட கடைசி இதை செலக்ட் பண்ணிட்டு செலக்ஷன் டு கர்சர் கொடுத்தா கரெக்டா அங்கே போயிடும். இவங்க பாத்தீங்களா, நமக்கு ஒயர் வந்து டைரக்டா அங்கே போயிட்டு. பட் நீங்க ஒயரை வந்து ஆக்சுவலி கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டிய வரும். ஒயர் வந்து இப்படி டைரக்டா அப்படி போகாது. கரெக்டா? ஸோ சப் டிவைட் கொடுப்போம். ஸோ இந்த இதையும் என்ன பண்ணனா, பாத்தீங்களா அது அங்க போயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒயர் இதுல ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி மவுஸுக்கும் வந்து ஒயர் போடணும். ஸோ மவுஸுக்கு என்ன பண்ணலாம்னா இதே ஒயரை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து லைட்டா அப்படி ஆஃப்செட் பண்ணி வைங்க. வச்சுட்டு ஹைட் பண்ணிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் இதை. ஓகே, ஸோ இப்போ இதே மவுஸுக்கு எப்படி அதே கீபோர்டுக்கு பண்ண மாதிரி மவுஸுக்கும் பண்ணுங்க. இப்போ ஸோ என்ன பண்ணணும்னா நீங்க மானிட்டரை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோ. ஸோ மவுஸுக்கு எடிட் மோடுக்கு போங்க. சும்மா இப்படி இங்கே செலக்ட் பண்ணுங்க, ஷிஃப்டர்ஸ் கர்சர் டு செலக்டட். ஸோ இப்போ உங்களோட இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்டர்ஸ் டு செலக்ஷன் டு கர்சர் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துடும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன பண்ணான்னா ஓகே, இப்போ இந்த மானிட்டர்ல இருந்து இன்னொரு ஒயர் எடுப்போம். இ கொடுத்து இங்கே இப்படி கொடுப்போம். அப்புறம் இங்கே ஒரு சப் டிவைட் பண்ணுங்க. இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி சப் டிவைடு பண்ணிட்டீங்கன்னா 2 தடவை சப் டிவைட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இப்போ இதுல இருந்து இன்னொரு ஒயர் எடுப்போம். நான் ஒயர்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒயர்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி நம்ம திக்னஸ் கொடுக்கலாம்னா 3D கர்சர் வச்சு அப்படி எங்கிட்ட வரணும். வச்சுட்டு இதில் வந்து கருவில் வந்து இந்த சர்க்கிள் கொடுங்க.
சர்க்கிள் கொடுத்துட்டு இப்போ உங்களோட வயர்ஸை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இல்ல ஜாமெட்ரியில பெவல்ல வந்து இது வாங்க வந்துட்டு இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நல்லா சின்னதாக்கி விடுங்க. எப்படி ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுபடி பார்த்து நீங்கள் சின்னதாக்கிங்க. ஓகே, ஸோ நம்மளோட ரூம் இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ இதுக்கு டெக்ஸ்சர் கொடுக்கலாம். டெக்ஸ்சர் கொடுக்கறது ரொம்ப சிம்பிள் தான். மெட்டீரியல் டெக்ஸ்சர் கொடுக்கறது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ரூமுக்கு வந்து சிம்பிளான ஒரு ரூம் டெக்ஸ்சர். இது ரூம் டெக்ஸ்சர். இதில் வந்து ரூமுக்கு நம்ம ஆம்பியன்ட் அக்ளூஷன் 15க்கு 2 ப்ளூம் எனேபிள் பண்ணிக்கலாம். மெயின் ஏன்னா நம்ம மானிட்டர் யூஸ் பண்ணுவோம், எமிஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது போதும். நெக்ஸ்ட் ரெண்டர் வியூக்கு வாங்க. ரெண்டர் வியூக்கு வந்துட்டு லைட் ஒன்று டிஃபால்ட்டா இருக்கு. கரெக்டா இந்த லைட்டை தூக்கி ஓகே, இப்போ நம்மளோட ரூமுக்கு வந்து டார்க் ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருவோம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம அந்த மானிட்டரு மவுஸ் இது எல்லாத்துக்குமே சேம் மெட்டீரியல் கொடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. மானிட்டரு மவுஸ் இது எல்லாத்துக்குமே வந்து சேம் மெட்டீரியல் கொடுக்கணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணேன், என்னோட டிஃபால்ட் மெட்டீரியலுக்கு அதை வந்து எக்யூப்மெண்ட்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இது எதுக்கெல்லாம் கொடுக்கலாம்னா நாம இதுக்கு நான் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மெட்டீரியல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் டிஸ்பிளேக்கு வேற கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதுக்கு மவுஸுக்கு ஓகே, இதுக்கு என்ன மெட்டீரியல் கொடுக்க போறேன்னா கருப்பு கலர். கருப்பு கலர் கொடுத்துருவோம். ஓகே, கொடுத்துட்டு மெட்டாலிக் வந்து நம்ம எனேபிள் பண்ண. ஓகே, மெட்டாலிக் வந்து எனேபிள் பண்ண வேணாம். ரஃப்னஸ் வந்து 0.75 வச்சிருவோம். ஓகே, இப்போ கீபோர்டுக்கும் அதே இது கொடுத்துடணும். நாம கீபோர்டுக்கும் அதே கொடுத்துடலாம். பட் கீபோர்ட்லேயும் கொஞ்சம் இடையில மாற்ற வேண்டிய வரும். நான் சொல்றேன் அது என்னன்னு. ஓகே, ஸோ இப்போ இந்த கீபோர்டு இருக்குல்ல, அந்த கீபோர்டை செலக்ட் பண்ணுங்க. ஐயோ, ஸோ மவுஸ் பேடு எல்லாத்துக்குமே வந்து அதே சேம் மெட்டீரியல் கொடுத்துடலாம். எக்யூப்மெண்ட்ஸ் மெட்டீரியல். சிபியூக்கு கொடுத்துடாதீங்க. சிபியூக்கு சர்வருக்கும் நம்ம வேற கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாண்டு ஓகே, சிபியூக்கு வேற கொடுக்கணும். வயருக்கும் நம்ம வேணா அதே கூட கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ உங்க கீபோர்டை செலக்ட் பண்ணுங்க. கீபோர்டை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த கீபோர்டை என்ன பண்ணேன், ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி இங்க வைக்கிறேன். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் மூலம் தான் காப்பி பண்றேன். இதை 000 டாப் வியூக்கு வரேன். டாப் வியூக்கு வந்துட்டு இப்போ இதுக்கும் நான் எக்யூப்மெண்ட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கேன். இப்போ எடிட் மோடுக்கு வந்துடுறேன். எடிட் மோடுக்கு வந்துட்டு கீழே உள்ளதை செலக்ட் பண்றேன். இப்போ கண்ட்ரோல் ஐ கொடுத்து மிச்சம் எல்லாத்தையும் செலக்ட் பண்றேன். எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன்ல. இப்போ என்ன பண்ணுங்கன்னா யூ எடிட்டிங் டேபுக்கு வாங்க. டேபுக்கு வந்துட்டு உங்களோட கம்ப்யூட்டர் கீபோர்டு அந்த இதை எடுங்க. எடுத்துட்டு டாப் வியூக்கு வாங்க. ஆக்சுவலாக இதை முதல்ல பண்ணியிருக்கணும், பட் நான் மறந்துட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் பண்ணதுனால எதுவும் ஆயிடாது. இப்போ இதை கரெக்டாக என்ன பண்ணலாம்னா இதை ரெஃபரன்ஸ் வச்சு தானே வச்சோம் நாம. கரெக்டா கொஞ்சம் ஒர்க் பண்ணீங்கன்னா அலைன் பண்ணிடலாம் இதை. ஓகே, கொஞ்சம் நீங்க ஒர்க் பண்ணணும் இதுல. ஓகே, இப்போ இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணி வைங்க. ஓகே, இப்போ இந்த கீஸுக்கு வந்து தனி மெட்டீரியல், நியூ மெட்டீரியல், அசைன் கீஸ். ஓகே, இதுக்கு வந்து இமேஜ் டெக்ஸ்சர் போங்க. இமேஜ் டெக்ஸ்சர்ல உங்க இந்த கீபோர்டு இமேஜை கொடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான், அசைன் பண்ணிடுங்க. ஓகே, இல்லை அப்படியே மற்றதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. இப்போ என்ன ஆகும்னா
ஸோ உங்களுக்கு கீபோர்ட் ரெடி ஆயிடுச்சா? அந்த இடத்துல அந்த கீபோர்டை தூக்கிட்டு இந்த கீபோர்டை தூக்கி அங்கிட்டு அப்படி வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு கீபோர்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ சிம்பிளா இருக்கு பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கும். நம்ம எப்பவுமே சிம்பிளா முடிக்க பார்ப்போம். ஓகேங்களா? வேலையை சிம்பிளா முடிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட இந்த சேருக்கு நம்ம மெட்டீரியல் கொடுக்கணும். சேருக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா எக்யூப்மெண்ட்ஸ் அதை கொடுத்துருவோம். பட் உள்ள வந்து என்ன பண்ணோம்னா கொஞ்சம் மாற்ற வேண்டிய வரும். இந்த கீழே அந்த பைப் இருக்குல்ல, அதுல வந்து சில்வர் மெட்டீரியல் கொடுத்துருவோம். அசைன் சில்வர் மெட்டீரியல் என்னன்னா ஜஸ்ட் மெட்டாலிக்கை 1 ஆக்கி விட்டுருங்க. ரஃப்னஸை வந்து 0.15 ஆக்கி விட்டுருங்க. அசைன் ஓகே, டன். இப்போ ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த சிபியூக்கு மெட்டீரியல் கொடுக்கணும். சிபியூக்கு மெட்டீரியல் எப்படி கொடுக்கலாம்னா அதுக்கு என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்சர் இருக்கு, நம்ம அதையே கொடுத்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். அதை எதுக்கு நான் வந்து சிபியூல யூஸ்வலா வழக்கத்துக்கு மாறாட்டு இந்த மிரர் மாடிஃபயரை இந்த பக்கம் போட்டிருக்கேன் பாருங்க. யூஸ்வலா அந்த பக்கம் தான் போடுவேன், நான் அந்த பக்கம் மிரர் மாடிஃபயர் போட்டிருக்கேன். அதுக்கு ரீசன் என்னன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை CPU இமேஜ் டெக்ஸ்சர். ஸோ அந்த இமேஜ் டெக்ஸ்சர் எடுத்துறேன். இங்க இமேஜ் டெக்ஸ்சரை போட்டு விடுறேன். ஸோ ஆக்சுவலா என்னன்னா நான் வந்து இதை ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ தான் பண்ண போறேன். ரூம் டிசேபிள் பண்ணி வச்சிடறேன். ஸோ ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ தான் பண்ண போறேன். ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூனா என்னன்னா கரெக்டா அந்த ஆங்கிளுக்கு அதை நேரா அதை வச்சுட்டு நம்ம ப்ரொஜெக்ட் பண்றது. ஸோ வயர்ஸ் கொஞ்சம் இந்த சேர் எல்லாம் நம்ம டிசேபிள் பண்ணி வச்சிருவோம். பண்ணிட்டு இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்றேன். நம்மளோட கேமரா வியூ வாங்க. ஸோ கேமராவை என்ன பண்ணான்னா கேமரா செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருங்க. ஆட் இமேஜ் போங்க. இமேஜ்ல வந்து அந்த இதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ அந்த வியூ வந்துச்சா? இப்போ ரொம்ப சிம்பிளா ஆயிரும் பாருங்க. உங்களுக்கு இத என்ன பண்ணுங்கன்னா கரெக்டா அந்த உங்களோட கரெக்டா அந்த ஆங்கிள் வைங்க. இது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இது அப்படி வச்சு விட்டுருவோம். எடிட் மோட்ல வந்து எல்லாம் செட் பண்ணி ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ கொடுங்க. ஸோ ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ கொடுத்துருங்க. வியூ கொடுத்துட்டு இதை அப்படியே தூக்கி விட்டுறலாம். இப்போ யூவி எடிட்டிங் வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் மிரர் மாடிஃபயர் நான் ரிமூவ் பண்ணிட்டா கூட இந்த சைடு இருக்கும். ஸோ இதை வச்சு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை. அதனாலதான் நான் இந்த மெத்தடை நான் சூஸ் பண்ணேன். ஓகேங்களா? இப்போ நான் இதுல வரேன், வந்துட்டு கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்றேன். இதை பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு. தூக்கி ஆக்சுவலா அந்த மிரர் மாடிஃபயர் நம்ம அப்ளை பண்ணல. அப்ளை பண்ணியிருந்தா இது கஷ்டம். ஸோ அப்ளை பண்ணாம வச்சுக்கிறதுனால நமக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கு இது பண்றதுக்கு. ஸோ இதை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஒர்க் பண்ணா வச்சுங்களேன், கரெக்டா வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம சர்வர் ரூமுக்கு நான் ஒரு டெக்ஸ்டர் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டெக்ஸ்டரையே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அப்படியே அப்ளை பண்ணிடுவோம். அதுக்கு ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ பண்ணி பண்ணுவோம் அப்படியே. ஸோ மெயினாக அந்த கியூப் மாதிரி இருக்க ஆப்ஜெக்ட்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் அது, ரொம்ப வேலை அவ்வளோ கஷ்டமா இருக்காது. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாத்தீங்களா இப்போ எப்படி இருக்கு பாருங்க, செமையாயிடுச்சுல, சூப்பர். கேமரா மறுபடியும் ப்ராப்பரா செட் பண்ணிடலாம். கேமரா இமேஜை தூக்கிடுவோம். ஸோ இப்போ இந்த உங்க சிபியூல வந்து கொஞ்சம் லைட் எரியணும், எமிஷன் இருக்கணும் அதுல கரெக்டா. ஸோ எமிஷன் இருக்கணும். ஸோ எமிஷன் பண்றதுக்கு நான் ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்லி தரேன். என்ன பண்ணனா இதுல சைடுல இருந்து வந்துருவோம். இதுல ஷேடர் எடிட்டர் வாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் உங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்லி தரேன். அதை இப்போ
இதான் நீங்க அந்த சிபியூக்கு கொடுத்துருக்கக்கூடிய இமேஜ் சரிங்களா. இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு கலர் ரேம்ப் ஒன்று எடுத்துப்போம். இந்த மெத்தட் சரி வராது, என்கிட்ட ஒரு மெத்தட் நான் சொல்லி தரேன். அதை என்ன பண்ணுங்கன்னா மிக்ஸ் ஷேடர் போங்க. ஸோ 2 ஷேடர், ஒரு எமிஷன் ஷேடரையும் ஒரு நார்மல் டிஃபால்ட் ஷேடரையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ 2 ஷேடரையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ 2 ஷேடரை மிக்ஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு இப்படி வேண்டாம். கரெக்டா நமக்கு வந்து எங்க மிக்ஸ் ஆகணும்னா இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் எமிஷன் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டெக்னிக் இருக்கு, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ நீங்க இதுல நோட் ரேங்குலர் அப்படின்னு ஒரு ஆட் ஆன் இருக்கு, அதை எனேபிள் பண்ணிக்கங்க. இதுல வந்து நோடு ரேங்குலர் அப்படின்னு இருக்கும், நோடு ரேங்குலர். ஸோ இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களோட இங்க வந்து இதே இமேஜ் இப்படி இருக்கட்டும், ஹியூ சேச்சுரேஷன் வாங்க, ஹியூ சேச்சுரேஷன். அப்புறம் ஒரு கலர் ரேம்ப் ஒன்று வாங்க. ஸோ இதே இமேஜ் கலர்ல கொடுங்க, ஹியூ சேச்சுரேஷன்ல இதை கலர் ரேம்ப்ல கொடுங்க. ஸோ இதுல என்ன பண்ண போறோம்னா அந்த சேச்சுரேஷனை சுத்தமா தூக்க போறோம். ஸோ தூக்கினா என்ன ஆகும்னா கலர் ஃபுல்லா போயிடும். ஸோ இதுல வந்து சாதாரணமா கலர் வருது. ஸோ இதுலயும் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இதை கொடுத்து விட்டுருவோம். ஸோ எமிஷன் கொடுத்துருவோம். இப்போ என்ன ஆகும்னா இப்போ 2 மிக்ஸ் ஆகுது கரெக்ட். ஆனா நமக்கு எங்க வரணும்னா கரெக்டா அந்த இடத்துல மட்டும் வெளிச்சம் வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அது ஒரு இது காமிக்கும் இந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு பாருங்க நல்லா தெரியும், அதுல வந்து கலர் இல்ல, பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கு கரெக்டா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல இதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணா என்ன ஆகும்னா பிளாக் ஆகும், ஒயிட் ஆகும். ஓகே, ஸோ இப்படி கொண்டு வந்தீங்கன்னா ஒயிட் ஆகும். அதே மாதிரி இதை பக்கத்துல கொண்டு வந்தா பிளாக் ஒயிட் ஆகும், பிளாக் ஆகும். ஸோ அதில் நீங்க நல்லா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ கரெக்டா கொண்டு வாங்க. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா அந்த இந்த இடம் இந்த ஒரு கோடு தெரியல, அது மட்டும் இருக்கு பாருங்க எனக்கு. ஸோ அதான் எனக்கு வேணும். ஸோ அது மட்டும் இருக்குல்ல, அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா அந்த மாஸ்கா கொடுக்க போறோம். இதை இங்க கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இந்த இதையும் தூக்கிடுறேன், அந்த நோடு ரேங்குலர் அதை தூக்கிடுறேன். ஸோ இப்போ எனக்கு கரெக்டா அந்த இடத்துல மட்டும் எமிஷன் ஆகணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா அதை நான் ஒரு மாஸ்கா கொடுத்துறேன். இப்படி இது எமிஷன் வேல்யூ வந்து 5 வச்சிடறேன். இவன் பாத்தீங்கன்னா கரெக்டா அது மட்டும் எமிஷன் ஆகும். ஓகே, இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இப்போ CPU வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுத்து மானிட்டரோட டிஸ்பிளே பண்ணணும் கரெக்டா. ஸோ மானிட்டரோட டிஸ்பிளே பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு நம்ம வந்து எமிஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ எடிட் மோடுக்கு வாங்க, மானிட்டர் செலக்ட் பண்ணி எடிட் மோடுக்கு வாங்க. இதுக்கு வந்து சும்மா இப்படி வச்சுக்கிட்டு சும்மா இப்படி ஒரு வியூல வச்சுக்கிட்டு வியூ கொடுத்து ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ வாங்க. ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ கொடுத்து இது பண்ணிருங்க. இப்போ உங்களுடைய இதுல வாங்க, நியூ, இது வந்து மானிட்டர் 1 கொடுப்போம். ஸோ மானிட்டர் 1 கொடுத்து அசைன் பண்ணிடுவோம். எடிட் மோட்ல போயிட்டு அசைன் பண்ணிடலாம். மானிட்டர் 1 கொடுத்து அசைன். இதுல வந்து டிஃபால்ட்டா பிரின்சிபல் டிஎஃப்னு இருக்கும், அதை தூக்கிட்டு எமிஷன் போடுங்க. ஏன்னா டிஸ்பிளே கம்ப்யூட்டர் டிஸ்பிளே வந்து லைட்டை தான் எமிட் பண்ணும் கரெக்டா. அதனால எமிஷன் போட்டுடலாம். இதுல வந்து இமேஜ் டெக்ஸ்சர் போங்க. இமேஜ் டெக்ஸ்சர் வந்து என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஹேக்கர் ஸ்கிரீன் மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை நான் எடுத்து இது உள்ள போட்டுறேன். போட்டா இப்படி இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா அதை நீங்க சரிப்படுத்தணும் அந்த ஸ்கிரீனை. ஸோ அந்த ஸ்கிரீனை வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்களேன், செமையா வரும். அப்புறம் இந்த இதை செலக்ட் பண்ணுங்க, இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கிட்டு, அப்புறம் இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கிட்டு. ஸோ ஆக்சுவலி இது மாதிரி நான் விண்டோஸ் இது இருக்குல்லங்க, விண்டோஸ் டெஸ்க்டாப் வியூ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அவங்களுக்கு காட்டுறேன், செம்ம ஃபன்னா இருக்கும் அது. ஸோ இதை எடுத்து இங்கே வச்சிடலாம். இப்போ பாருங்க அது உங்க ஸ்க்ரீனை. இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க.
ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து நல்லா கூட்டி வச்சிருங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த இதுக்கும் வந்து என்ன பண்ணணும்னா அதே மாதிரி அதே இதை போடுங்க. ஆட் ஸ்க்ரீன் போட்டு இதுல மானிட்டர் 1 அதை கொடுத்து அசைன் பண்ணிடுங்க. பட் சரி வராது. அது காரணம் என்னன்னா நீங்க வந்து யூவியை வந்து சரி பண்ணணும். கரெக்டா? ஓகே, இப்போ இதுவும் சரியாயிடுச்சு. நெக்ஸ்ட் மேல ஒன்று இருக்கு, அதுக்கு வந்து மானிட்டர் 2ன்னு கொடுப்போம். நியூ மெட்டீரியல் அசைன் மானிட்டர் 2 அப்படின்னு கொடுத்து அசைன் பண்ணிடுவோம். இதுல எமிஷன் போங்க. எமிஷன் வந்துருங்களா? இதுல அதே மாதிரி இமேஜ் டெக்ஸ்சர் போங்க. இதுல இமேஜ் டெக்ஸ்சர்ல விண்டோஸ் ஸ்கிரீன் இருக்குங்க என்கிட்ட, விண்டோஸ் டெஸ்க்டாப் வச்சிருக்கேன். ஸோ அதை எடுத்து நம்ம அதில் போடுவோம். இதுவும் நல்லா இருக்கும். இதுலயும் வந்து 5 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுலயும் வந்து யூவி எடிட்டிங் விண்டோஸ் அதை எடுத்துட்டு இந்த மாதிரி பாருங்க. அதுல பட் தலைகீழ இருக்கு, ஏன்னா உல்டாவா இருக்கு. அது கரெக்டா மூணுமே இது ரெண்டுமே உல்டா தான் இருக்கு. ஸோ அதை நீங்க சரிப்படுத்தலாம். என்ன பண்ணலாம்னா நீங்க ஜஸ்ட் ஒன்றும் பண்ண வேணாம். இதுல பார்த்துக்கோம் எப்படி இருக்குன்னு. ஸோ உல்டாவா இருக்குல்ல, அதனால என்ன பண்ணலாம்னா இது எடிட் மோடுக்கு வந்துட்டு ரொட்டேட்டு 90 டிகிரி. கரெக்ட், இந்த ஆங்கிள் தான் கரெக்ட். ஸோ இப்படி வச்சுக்கிட்டு இதை கொண்டு வந்துடலாம் எப்படி. ஓகேங்களா? அதே மாதிரி இதையும் வந்து என்ன பண்ணோம்னா உல்டாவா இருக்கு. ஸோ செலக்ட் பண்ணிட்டு அவ்வளோதான். ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சர்வர் பண்ணணும். சர்வருக்கு நம்ம அதுக்கு முன்னாடி இதை எமிஷன் வச்சுக்கணும். லைட் இது கரெக்டா? ஸோ இது வந்து லைட். ஸோ இதுக்கு எமிசிவ் மெட்டீரியல் வச்சுக்கணும். ஸோ அங்கே ஒரு மேலே ஒரு லைட் ஒன்று வச்சாச்சு. நெக்ஸ்ட் சர்வர் ரூம் பண்ணணும். ஸோ சர்வர் ரூமுக்கு நான் என்ன பண்ணேன்னா அதே மாதிரி தான் பண்ண போறேன். இதுக்கும் சர்வருக்கும் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்சர் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டெக்ஸ்சர் எங்க இந்த சர்வருக்கு டவுன்லோட் பண்ணலையா இன்னும்? ஸோ சேட். சர்வருக்கு ஓகே, இது பண்ணுவோம். இதான் நல்லா இருக்கு, இது கரெக்டா இருக்கு. ஸோ இந்த கியூப் மாதிரி மெட்டீரியல்லாம் இருந்தா செம ஈஸியா நம்ம பண்ணி டெக்ஸ்சர் கொடுத்துடலாம். இந்த சர்வருக்கு தனி இது கொடுப்போம், நியூ சர்வர் அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ இதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா யூவி எடிட்டிங்ல போய் அதுக்கு முன்னாடி இதுல இமேஜ் டெக்ஸ்சர் போவோம். ஓகே, இமேஜ் டெக்ஸ்சர் லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ யூவி எடிட்டிங் வருவோம். அதில் இந்த இமேஜ் லோட் பண்ணலாம். ஆயிடுச்சா? ரூமை கொஞ்சம் டிசேபிள் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இப்போ எந்த ஆங்கிளில் கரெக்டாக வைக்கணுங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பண்ணலாம். ஓகே, இப்போ என்னன்னா இதில் வந்து நான் கண்ட்ரோலர் லூப் கட் போட்டு இதுலேயும் வந்து ஒரு மிரர் மாடிஃபையர் அப்ளை பண்ணிடுவோம் முதல்ல. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் எதையோ தேடிட்டு இருக்கேன். ஃபேஸை ரிமூவ் பண்ணிடுவோம். மிரர் மாடிஃபையர். மிரர் மாடிஃபையர் அந்த பக்கம் வரும். காரணம் என்னன்னா ஓகே ஃபைன், அதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ எடிட் மோடுக்கு வரும். எடிட் மோடுக்கு வந்துட்டு இப்படி வச்சுக்கிட்டு ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ கொடுத்துருவோம். ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ கொடுத்துட்டு இதை தூக்கி இங்கிட்டு வைக்கலாம், இதை தூக்கி இங்கிட்டு வைக்கலாம், இதை தூக்கி
இங்கிட்டு வைப்போம். இதை தூக்கி பாதி தான் வைக்கணும், முழுசா வைக்கக்கூடாது. ஓகே, இதை தூக்கி இந்த பாதியில் வைப்போம். ஏன்னா மீதி பாதி வந்து அதுவே வந்துடும், நீங்க கவலைப்பட வேணாம். ஓகே, ஓகே. ஸோ மீதி பாதியை வந்து அது அப்படியே வந்துடும். ஓகே, இப்போ மிரர் மாடிஃபையர் அப்ளை பண்ணி விடுவோம். அப்ளை பண்ணியாச்சா? கிளிப்பிங் எனேபிள் பண்ணி வச்சுங்க மிரர் மாடிஃபையர்ல. ஓகே, ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்டர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் சிம்பிளாக நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணணும்னா, இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா ரியலிஸ்டிக்காக வரணும்னா அப்படியோட எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க அதை. அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மிரர் மாடிஃபையர் அப்ளை பண்ணிடுவோம் நாம. இப்போ நம்ம கேமரா வியூ வரும். ஸோ இதுலேயும் வந்து எமிசிவ் மெட்டீரியல் நீங்கள் கொடுக்கலாம், ஈஸியாக கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் எமிசிவ் மெட்டீரியல் கொடுக்கறதுக்கு. நான் பண்ண அதே டெக்னிக் தான். என்னன்னா இதில் இப்படி வாங்க, மிக்ஸ் ஷேடர் போங்க, ஒரு எமிஷன் மெட்டீரியல் போங்க. ஸோ எமிஷன் மெட்டீரியலுக்கு இதை கலருக்கு கொடுத்துருங்க, அந்த இமேஜே கலருக்கு கொடுத்துருங்க. ஸோ இந்த மாஸ்க் இப்போ இந்த ரெண்டு எது எங்கெங்க எமிஷன் வரணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அதுக்கு வந்து ஹியூ சேச்சுரேஷன் போங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த இமேஜை வந்து கலர்லெஸ் ஆக்கணும், அதாவது கலரை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு சேச்சுரேஷனை 0 ஆக்கிடுறேன். இப்போ ஒரு கலர் ரேம்ப் எடுத்துக்கோங்க. ஸோ கலர் ரேம்ப் எடுத்துட்டு இந்த கலர் இங்கே கொடுக்குறேன். அப்புறம் நோட் ரேங்கில் எனேபிளா இருக்குல்ல, ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிடிச்சி இங்கே கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஆஸ் யூஷுவல் பிளாக் ஆகும், ஒயிட் ஆகும். இங்க அவ்வளோதான். ஸோ இதை என்ன பண்ணான்னா, இப்போ இதை பிடிச்சி ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிடிச்சி ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, இல்லை ஷிஃப்ட் கண்ட்ரோல் லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். இப்போ இதை தூக்கி இந்த இடத்துல மாஸ்காக கொடுத்துருவோம். ஓகே, இதில் எமிஷன் வந்து ஒரு 5 வச்சுருவோம். இப்போ லைட் எரியுது பாருங்க, அதில் லைட் எரியுது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதில் ரூமோட டிஃபால்ட் லைட் ஆஃப் பண்ணி வேணா காட்டுறேன் பாருங்க, லைட் எரியுது அங்கே தெரியும். ஓகே ஃபைன். இப்போ நமக்கு ஹேக்கர் ரூம் ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு. இதில் வேற என்னென்ன பண்ணா, புக் டெக்ஸ்டர் வைக்கணும். ஸோ புக் டெக்ஸ்டர் வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு என்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இதில் புக் டெக்ஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக புக் டெக்ஸ்டர்லாம் நிறைய வரும். இங்கிட்ட இருக்கு. ஸோ இந்த இமேஜ் அப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நாம உங்கள் புக்ஸ் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நியூ மெட்டீரியல் போங்க. இதில் வந்து புக்ஸ் கொடுத்துருங்க. ரஃப்னஸ் வந்து ஃபுல்லாக 1 வச்சிருங்க, ஏன்னா ரஃப்னஸ் இருக்கிற புக்ஸ் தானே. ஸோ இதுக்கு இமேஜ் டெக்ஸ்சர் போங்க. இந்த இமேஜ் டெக்ஸ்சருக்கு வந்து இப்படி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பட் புக் வந்து கரெக்டாக வராது. அது காரணம் என்ன, யூவியை வந்து நீங்கள் அன்ட்ராப் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் இந்த புக் இமேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் புக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்க. யூ ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ கொடுத்தீங்கன்னா அப்படி ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ ஆயிடும். இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம் நாம. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா, உங்களோட புக்ஸோட இது இருக்குல்ல, உங்களுக்கு எந்தெந்த புக்ஸுக்கு எங்கெங்க புக்ஸுக்கு டெக்ஸ்சர் வேணுமோ அந்த இடத்துல அப்படி அப்படி கொண்டு வைங்க. இதை நம்ம எப்பவுமே எளிமையாக தான் சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ட்ராப் வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்காது. ஸோ அன்ட்ராப் எதுல வந்து ரொம்ப நுணுக்கமா இருக்குன்னா, பிபிஆர் மெட்டீரியல் நீங்க ரெடி பண்ணுவீங்க தெரியுமா? நார்மல் மேப் இது ஹை பாலி ஜென்ரேட் பண்ணி லோ பாலி, ஹை பாலி பண்ண செஞ்சுட்டு லோ பாலி செஞ்சுட்டு, ஃபர்ஸ்ட் லோ பாலி செஞ்சு அதுக்கப்புறம் ஹை பாலியை செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் லோ பாலி அன்ட்ராப் பண்ணி, அப்புறம் ஹை பாலி மூலமா நார்மல் மேப் ஜென்ரேட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த இதுக்கு மெட்டீரியல் என்னதுங்க, ஒவ்வொரு மெட்டீரியலையும் மெட்டாலிக்கை கண்ட்ரோல் பண்ண ஒரு மேப் நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் அதுலதான் வந்து யூவிலாம் அவ்வளோ கஷ்டமா இருக்கும். பட் இந்த இதெல்லாம் வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்காது. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண நம்ம சிம்பிளா பண்றது. இவன் புக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. ஓகே ஃபைன். இப்போ நமக்கு கிட்டத்தட்ட எல்லாம் ரெடி ஆயிருச்சு. ஸோ தரைக்கு வந்து தனி கலர் கொடுத்துரும். தரையை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். ஃப்ளோர், ஆனால் ஃப்ளோருக்கு ஒரு டைல்ஸ் ஒன்றா போட்டுருவோமா? ஓகே ஃபைன். இப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு இது டவுன்லோட் பண்ணியிருக்கேன், ஒரு டைல்ஸ் தரக்கு டைல்ஸ் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இதை
இமேஜ் டெக்ஸ்சர் போவோம். இமேஜ் டெக்ஸ்சர் போய் அசைன். அப்ப இந்த டைல்ஸ் இருக்குல்ல அதை வந்து டெக்ஸ்சர் கோஆர்டினேட் மேப்பிங் டெக்ஸ்சர் கோஆர்டினேட் இன்ட்ரோ போயிட்டு ஓகே. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்சர் கோஆர்டினேட்ல யூவியை கொடுத்துருங்க. இதை மேப்பிங்ல போடுறோம். ஏன்னா டிஃபால்ட்டா நீங்க வந்து கொடுத்தீங்கனாலே அது வந்து யூவியை தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? டெக்ஸ்சர் கோஆர்டினேட் கொடுக்காட்டாலும் ஸ்கேல்ல வந்து ஒரு 5 5 5 வச்சிருவோம். 3 3 3 ஓகே. ஸோ இப்போ இதில் ஒரு கொஞ்சம் பம்ப் நம்ம எனேபிள் பண்ணி விடுவோம். ஓகே. பம்புக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அதே தான் ஹியூ சேச்சுரேஷன் போங்க. ஸோ ஹியூ சேச்சுரேஷன் போங்க. சேச்சுரேஷனை தூக்கி விட்டுருங்க. கலர் ரேம்ப் எடுங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி அது காட்டும். இப்போ இதுல வந்து பம்ப் வந்து எங்க வரணும்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா இதை இங்க வச்சுக்கலாம். அப்புறம் இந்த வெள்ளை கலர் இந்த கோடு கூட பார்டர்ல அவுட்லைன் மாதிரி வருது இல்ல, ஸோ அதுதான் வந்து என்னோட பம்பா வரணும். ஓகே ஃபைன். இப்போ பம்ப் மேப் ஆச்சா. இப்போ இங்க இதை லெஃப்ட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அப்படி ஜாயிண்ட் ஆயிரும். இப்போ பம்ப் மேப்பை கொடுக்கணும்ல, அதுக்கு நீங்க என்ன பண்ண தெரியுமா, இந்த இதை தூக்கி ஹைட் மேப்ல கொடுத்துட்டு இதை தூக்கி இங்க கொடுத்துருக்கேன் நார்மல்ல. இவன் பாருங்க தர வந்து நல்லா ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஓகே. ஸோ இதான் நம்மளோட ஹேக்கர் ரூம். சைஃபை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லை, இது ஒரு சாதா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ஹேக்கர் ரூம். இதுல நீங்க இன்னும் உங்களுக்கு நல்ல ரியல் லுக் வேணா வச்சுங்களேன், பேக் பண்ணிங்க லைட்டை பேக் பண்ணிடலாம். லைட் எப்படி பேக் பண்ணு நான் சொல்லி தரேன். ஒரு நிமிஷம். ஓகே. லைட் பேக் பண்றதுக்கு இந்த எமிஷன் எவ்வளவு இருக்கு, 10 வச்சிடலாம். இதுலயும் வந்து இதுல ஒரு 8 வச்சிடும். ஓகே. ஸோ இங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு லைட் ப்ரோப்ல இர்ராடியன்ஸ் வால்யூம் அதை போட்டு விடுங்க. ஸோ நான் இது சிம்பிளா நான் பண்ணியிருக்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இந்த இர்ராடியன்ஸ் வால்யூம் வச்சிடுறேன். வச்சுட்டு இதோட ரெசல்யூஷனை வந்து ஒரு 6 வைக்கிறேன். ஓகே. வச்சுட்டு இது ஒரு 150 வைக்கிறேன். அப்புறம் இன்டைரக்ட் லைட்டிங்கு இது ஒரு 0.5 வச்சுட்டு பேக் இன்டைரக்ட் லைட்டிங் கொடுக்குறேன். டைம் எடுத்துக்கும். ஓகே. நான் பேக் பண்ணிட்டேன், பட் ரொம்பலாம் பெருசா வித்தியாசம் இல்லை, சுமாரான லைட் எமிஷன் பண்ணுது, அவ்வளவுதான் அது. ஓகே. ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு கம்ப்யூட்டர் ரூம் மாதிரி நான் செஞ்சிருக்கேன். ஆக்சுவலாக அவர் என்ன கேட்டாருன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் செக்யூரிட்டி ரூம்னு கேட்டாரு. பட் எனக்கு ப்ராப்பரான எனக்கு இமேஜ் வந்து கிடைக்க மாட்டேங்குது, அதான் பிரச்சனையே. ஓகே. ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, இதுல நீங்க இந்த ரொட்டேட் பண்ணக்கூடிய இதெல்லாம் இருக்குல்ல, அதாவது இந்த கீபோர்டை பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி வச்சிருக்கேன், மானிட்டர் ரொட்டேட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, நீங்க வந்து டெக்ஸ்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. ஏன்னா சரிங்களா, அதான் அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதை பாருங்க, நான் புக்ஸை டெக்ஸ்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து காப்பி பண்றதோ ரொட்டேட் பண்றதோ எதை வேணா நான் வந்து டெக்ஸ்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் பண்ணனா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும், பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நான் இதை என்ன பண்ணேன்னா, இதை செலக்ட் பண்றேன். இதை செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்றேன், லைட்டா ரொட்டேட் பண்றேன். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு இதை தூக்கி மேல கொண்டு வைக்கிறேன். அப்போ இந்த ரெண்டையும் தூக்கி புக்ஸ் அப்படி இடம் மாத்தி வைக்கிறேன். ஓகே. அப்புறம் இந்த ரெண்டையும் இப்படி ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் இந்த புக்கை வந்து கொஞ்சம் வெளியே அப்படி நீட்டி நிற்கிற மாதிரி பண்றேன். ஸோ இப்படி பண்ணா வச்சுங்களா, உங்களுக்கு கொஞ்சம் அது பார்க்க கொஞ்சம் இதா இருக்கும், கொஞ்சம் ஈவன் அந்த எல்லாமே வந்து சேமா இருக்கிற மாதிரி இருக்காது, வித்தியாசம் படும். ஸோ அந்த வித்தியாசம் படத்துக்காக தான் நான் சொல்றேன், சரிங்களா? ஸோ கொஞ்சம் இது நான் சிம்பிளா செஞ்சிருக்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் இதை. ஓகேங்களா? ஸோ நான் சொல்லி கொடுத்த அந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா
எது எங்கெங்க எமிஷன் வரணும், எது எங்கெங்க வரக்கூடாது, அந்த இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து தெரியுமா, அதெல்லாம் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு டுட்டோரியல் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. ஸோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, வியூஸ்லாம் கம்மியாயிட்டு இருக்கிறதுனால, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன். மறக்காம லைக் போடுங்க, பார்த்து ஒரு லைக் போட்டு விட்டு போங்க, சரிங்களா? லைக் போடனால ஒன்றும் ஆயிராது. ஸோ பார்த்து ஒரு லைக் போடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. நன்றி, பாய்.